பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். நாட்டினுடைய மிக முக்கியமான ஊடக அலைவரிசைகள் இங்கே பிரசன்னமாகி இந்த நிகழ்வுகளை நேரடியாக வழங்குவதற்கும் அதே போல முஸ்லிம் காங்கிரஸிலிருந்து என்ன செய்தேன், இந்த 14 வருடங்களுக்கும் இந்த சமூகத்துக்கு எத்தனை ஏமாற்றங்களையும் செய்திருக்கிறார்கள். ஏன் இந்த புதிய கட்சி சமகி ஜன காங்கிரஸே என்ற கட்சியை நாங்கள் ஸ்தாபித்திருக்கிறோம். அதுக்கு தலைவராக சுசந்த புஞ்சிரலம முன்னாள் அமைச்சர் அவர்களை நியமித்திருக்கிறோம். ஏனென்றால் 14 வருடமாக என்னுடைய நண்பர்களின் ஆலோசனையின்படி நான் அவர்களோடு சேர்ந்து பயணித்து கொண்டிருந்தேன். பயணித்து கொண்டிருந்த போது அவர்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், அவர்கள் தனிப்பட்ட அவர்களுடைய கல்லாக்கள் நிரம்ப வேண்டும், மக்களுடைய நலன்களில் இருந்து சிந்திப்பதற்குரிய காலங்களுக்கு டைம் கொடுப்பதில்லை. ஏனென்றால் சமூகம் சார்ந்த விடயங்களையும் எங்களுடைய சமூகத்துடைய பிரச்சனைகளையும், வருகின்ற பிரச்சனைகள், அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்களை சமூகத்துக்காக செய்ய வேண்டும் என்று இந்த முஸ்லிம் காங்கிரஸை மாமனிதர் அஷ்ரப் அவர்கள் உருவாக்கி சென்றார்கள். தற்போது நான் 14 வருடமாக மிகவும் அவர்களோடு செலவழித்து கொண்டு கஷ்டப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய நண்பர்கள் கூறுவது என்னென்றால், பொறுமையாக இருங்கள், இல்லை என்றால் உங்களுடைய குடும்பத்தவர்களை போன்று அங்கும் இங்கும் கட்சி விட்டு பாய்வது வழக்கம் என்று கூறிவிடுவார்கள் என்பதற்காக கிட்டத்தட்ட 15 வருடமாக பொறுமையாக இவர்களோடு நின்று பயணித்திருக்கிறேன். இங்கே இருக்கிற ஊடகவியலாளருக்கு மிகவும் கூடுதலான விஷயம் தெரிந்திருந்தாலும், ஒரு சில உயர்விடத்தில் 14 வருடமாக நான் கண்ணாலே கண்டவன் என்ற அடிப்படையில் இவர்களுக்கு உண்மையாகவே எமது சமுதாயங்களுக்கும் எங்களுடைய பிரதேசங்களுக்கும் அபிவிருத்தியோ சமூகம் சார்ந்த விடயங்களோ காணு விடுவிப்பு சம்பந்தங்களோ எங்களுடைய முக்கியமான விடயங்களை பார்ப்பது அல்ல இவர்களுடைய நோக்கம். இவர்களுடைய கஜானா நிரம்ப வேண்டும். அவர்களுடைய தனிப்பட்ட வழியில் தேட வேண்டும். இந்த 14 வருடமாக உங்களுக்கு தெரியும், இந்த கட்சி சாதித்த விடயம், ஒரு காலேக்கர் காணியை விடுவித்திருக்கிறார்களா? விடுவிக்கவில்லை. கல்முனையை அபிவிருத்தி செய்திருக்கிறார்களா? அபிவிருத்தி செய்யவில்லை. கல்முனையை எங்களுடைய நண்பர் ஹரிஸ் அவர்கள் ஒரு சில விஷயங்களில் எங்களுக்கு வெட்டுக்குத்து செய்திருந்தாலும், அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் பல விடயங்களை அவர் செய்து கொண்டு எங்களுடைய சமூகத்துக்காக எங்களுடைய தொகுதி பாதுகாக்கப்படணும், மாவட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கஷ்டப்பட்ட ஒருவரில் அவரும் ஒருத்தர் இருக்கிறார். ஆனால் கட்சியிலே இருப்பவர்கள் ஹரிஸ் என்கின்ற ஒருத்தர் இந்த இடத்தில் கல்முனையை அபிவிருத்தி செய்யவிட்டால் அவர் உயர்ந்து விடுவார், எமது படி உடைந்துவிடும் என்று அவரை தட்டிக்கொண்டே இருந்தார். அதே போல உங்களுக்கு தெரியும், கடந்த ரணில் விக்ரமசிங்கவுடைய அரசாங்கத்திலே நகர திட்டமிடல் அமைச்சு ஒன்றை கொடுத்திருந்தார்கள். அதனோடு வாட்டர் போர்ட் மினிஸ்ட்ரியும் கம்பைன் பண்ணி கொடுக்கப்பட்டிருந்தது.
$5000 மில்லியன் அந்த பணம் ஒதுக்கப்பட்டிருந்தது. நாங்கள் உயர்படத்தில் கூறுவது என்னவென்றால், கல்முனையை ஒரு விடயத்தாவது அதை ஒரு அடையாளமாக செய்து காட்டுங்கள் என்று. இவர் இங்கே இருக்கிற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்ய வேண்டும் எத்தனித்தால் இன்னும் இருவர் சென்று அதை செய்யவிடக்கூடாது, இவருடைய பெயர் வைக்கக்கூடாது, இவருடைய பெயர் போயிடும் என்று தடுப்பார்கள். இவங்களுடைய வெட்டுக்குத்தின் காரணத்தினால் எமது கல்முனை பிரதேசம் மழுங்கடிக்கப்பட்டு நாங்கள் அஷ்ரப் எங்களுடைய தலைவர் அவர்கள் மறைந்து விட்டு சென்ற காலத்தில் இருப்பது போல் இன்னும் இருக்கிறது. வெட்கமாக இருக்கிறது. கல்முனை மாநகர சபைக்கு ஒரு கட்டடம் கட்ட முடியாத அமைச்சர்கள் எங்களுடைய கட்சியில் இருந்திருக்கிறார்கள். கல்முனையிலே சந்தாங்கடி மைதானம் புனரமைத்துக் கொடுங்கள் என்றோ அதுவும் இல்லை. அஷ்ரப் விளையாட்டு மைதானம் இருக்கிறது. அத்தனை விடயங்களும் 10 வீதங்களை செய்வது 90 வீதங்களை விடுவது, 20 வீதங்களை செய்வது 80 வீதங்களை விடுவது, இதையெல்லாம் கடுமையாக நாங்கள் யோசித்து யோசித்து பார்த்து கொண்டிருந்தோம். இவர்கள் திருந்துவார்கள், இவர்கள் நல்ல வேலை செய்யக்கூடிய ஞானம் தெரிஞ்சவர்கள், ஒரு நல்ல பண்புள்ளவர்கள், நல்ல அனுபவம் உள்ளவர்கள் என்கின்றவர்களை இவர்கள் வளமையாக வைத்து கொள்வதில்லை. ஏனென்றால் ஒரு ஃபைல் ஒன்றை தூக்கி கொண்டு எஸ் சார் நோ சார், எஸ் சார் நோ சார் என்று சொல்லுகின்றவர்களை வைத்துக்கொண்டு இந்த கட்சியை ஒரு சிறு குழுவினர், ஒரு சிறு எடுபிடி கூட்டங்களை வைத்துக்கொண்டு செய்வதை வழக்கமாக கொண்டு இயங்குகிறது. அந்த எடுபிடி கூட்டங்களை வைத்துக்கொண்டு இயங்குகின்ற ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ஒரு குழு இருக்கிறது. வெளியிலேயே கட்சியாக தோட்டப்பட்டாலும் ஒரு குழு ஒன்று இருந்து கொண்டு அதை அந்த குழுதான் நடத்தி கொண்டிருக்கிறது. எவ்வளவுதான் நீங்கள் செலவு செய்தாலும், எவ்வளவுதான் மக்களை கவர்ந்தாலும், எவ்வளவுதான் மக்கள் ஆதரவு இருந்தாலும், எமக்கு இந்த கட்சியினால் எங்களுடைய இந்த பொன்னான நகரம் கல்முனை மாநகரத்துக்கும் எதுவும் கிடையாது, மாவட்டத்துக்கும் எதுவும் கிடையாது, மாகாணத்துக்கும் எதுவும் கிடையாது, இலங்கையில் இருக்கிற எமது சமுதாயத்துக்கும் ஒரு விடிவெள்ளி இந்த கட்சியினரால் கிடைக்கப் போவதில்லை என்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்த பிறகு எங்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் நாங்கள் ஒரு சில கலந்துரையாடல்களை செய்தோம். அதன் பிறகு நாங்கள் ஒரு கட்சியை ஸ்தாபிக்க வேண்டும். அதன் பிறகு அந்த கட்சியை ஸ்தாபித்து நாங்கள் அவர்களை போன்று ஆள வருகிற அரசாங்கத்தை, இவர்களுடைய பாணி என்னவென்றால், எதிர்க்கட்சிக்குள் வந்த பிறகு ஆளுகிற எந்த கட்சியாக இருந்தாலும் இவர்களுடைய பழக்கம் என்னவென்றால் அவர்களை எதிர்ப்பது. ஒரு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் குறைந்தது 1 வருடம் 1.5 வருடம் அவருக்கு எந்த ஒரு அரசாங்கம் இருந்தாலும் நாம் காலம் கொடுத்து பார்க்க வேண்டிய கட்டாய தேவைப்பாடு இருக்கிறது. ஏனென்றால் எடுத்த எடுப்பில் 1 மாதமாக இருந்தாலும் அவர்கள் எதிர்த்து கொண்டு எமது சமுதாயத்துக்கும் அவர்களால் நடக்கப்படுகிற அத்தனை வேலைகளையும் நடக்காமல் ஆக்கப்படுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், என்னுடைய குடும்ப உறுப்பினரால் மாமா அவர்கள் தேசிய பட்டியல் நியமித்ததற்கு பிறகு இந்த ஊரிலே எங்களுடைய கட்சி இல்லாவிட்டாலும் என்னுடைய பிரதேசத்தில்
கல்முனை தொகுதியை பிரகடனப்படுத்தி கொண்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை தற்போது வந்திருக்கிற அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. எங்களுடைய நோக்கம் என்னவென்றால், நாங்கள் இந்த கட்சியை ஸ்தாபித்திருக்கிற நோக்கம் என்னவென்றால், எங்களுடைய அனுபவங்களை அவர்களுக்கு ஷேர் பண்ணிக்கொண்டு எதிர்காலத்தில் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினரை வைத்துக்கொண்டு எமது சமூகம் சார்ந்த விடயம், கல்முனையில் விடப்பட்டிருக்கிற அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்களை அவரோடு சேர்ந்தும் நாங்கள் பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். வெட்கமாக இருக்கிறது, ஹாஸ்பிட்டல் வீதியிலே இருக்கிற அந்த பாலம் இருக்கிற அழகை பாருங்கள். 30 வருடம் 22 வருடம் தலைமைத்துவம் நான் இருக்கின்ற கட்சி, எங்களுடைய தலைவருக்கு 5000 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டு கல்முனை துபாயாக ஆக்கப்படும், சாய்ந்தமர்து கட்டாராக ஆக்கப்படும், நட்பட்டி முனை பஹ்ரைன் ஆக்கப்படும், மருதமுனை சவுதி அரேபியாவாக்கப்படும் என்றெல்லாம் மீடியாவுக்கு முன்னால் போய் செய்து நடந்தவைகள் ஒன்றுமே கிடையாது. நானாகவே ஒரு கேள்வி கேட்கிறேன் என்னவென்றால், எங்களுடைய நோக்கம் அரசாங்கம் செய்கிற வேலைகளுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு இந்த கட்சிகளை நம்பி இருக்கிறவர்களை விளங்கப்படுத்தி அவர்களை கலட்டி நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த கட்சியை பலப்படுத்தி கொண்டு மக்களுடைய பிரச்சனைகள் அம்பாறை மாவட்டத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மிகவும் கூடுதலான எங்களுடைய காணி பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்று வரைக்கும் இந்த கட்சி ஒரு 1/4 ஏக்கரை கூட முடித்து கொடுத்தது கிடையாது. ஏனென்றால் உங்களுக்கு உளவியலாளர் என்ற அடிப்படையில் மிகவும் அழகாக தெரிந்திருக்கின்றது. நான் அந்த இடத்திலே திருமணம் செய்திருக்கிறேன் அக்கரப்பட்டில். நான் திருமணம் முடித்த போது நான் நினைக்கிறேன் 25 வருடத்துக்கு முதல் 25 வருடத்துக்கு முதல் நான் திருமணம் முடித்த போது அக்கறை பற்றி இருந்த நிலைமை தற்போது அது குட்டி வெளிநாடு போல் அத்தனை அரசாங்க நிறுவனங்களும் அத்தனை கட்டடங்களும், ஆஸ்பத்திரி வேணுமா, போலீஸ் ஸ்டேஷன் வேணுமா, டெக்னிக்கல் காலேஜ் வேணுமா, கோர்ட்ஸ் வேணுமா, அத்தனை விடயங்களையும் அந்த எங்களுடைய கட்சியால் கூறப்படுகிற ஒரு தனி மனிதர் என்று கூறப்படுகிற அத்தாவுல்லாவால் செய்ய இயலும் என்றால், நீங்கள் எத்தனையோ கேபினட் அமைச்சர்களை வைத்துக் கொண்டிருந்தீர்கள், எங்கட அரசாங்கம் என்று கூறினீர்கள், எத்தனையோ ராஜாங்க அமைச்சர்களை வைத்துக் கொண்டிருந்தீர்கள், எத்தனை பிரதி அமைச்சரை வைத்துக் கொண்டிருந்தீர்கள், எத்தனை எம்பியை வைத்துக் கொண்டிருந்தீர்கள். நீங்கள் ஏன் ஒரு இடத்தை கூட அத்தாவுல்லா செய்தது போன்று கல்முனையை செஞ்சிருக்கலாம், மருதமுனையை செய்திருக்கலாம், நாட்பட்டி முனையை செய்திருக்கலாம், சாய்ந்த மருதை செய்திருக்கலாம், நிந்தவூரை செய்திருக்கலாம், சம்மாந்துறையை செய்திருக்கலாம். எங்கே செய்தார்கள்? ஒரு இடமே எதுவுமே செய்தவில்லை. ஆகையினால் இன்னும் இவர்களுடைய ஏமாற்றத்தோடு சேர்ந்து எங்களிடம் இருக்கிற பணங்களையும் செலவழித்து கொண்டு இவர்களுடைய குடும்பத்தில் நாங்கள் பிறந்தவர்கள் போன்று இவர்களுக்கு செலவழித்து கொண்டு இவர்களுக்கு பின்னால் தெரிந்து கொண்டிருக்கிற விளையாட்டு இனி சரிவராதென்று இவர்களுக்கு எதிர்த்து கொண்டு இவர்களோடு தங்கியிருக்கிறவர்களை நாங்கள் கலட்டி எடுத்துக்கொண்டு இந்த கட்சியை ஒரு நல்ல ஒரு சிறந்த வழியில் ஐக்கிய மக்கள் காங்கிரஸை வழிநடத்த நாங்கள் செயலாளர் நாயகமாக நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இவர்களை நம்பி நாங்கள் ஏமாந்திருக்கிறோம். ஊடகவியலாளர்களுக்கு மத்தியில் நான் கேட்கிற கேள்வி என்றால், உங்களுக்கே தெரியும் இவர்களால் செய்த ஒரு உருப்படியான வேலை என்ன என்பதைத்தான் இங்கு நான் உங்களிடம் கேட்க இருக்கிறேன். இதுவும் கிடையாது.
என்னவென்றால் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களுடைய கூச்சா தூக்குறவர்களுக்கு தேசிய பட்டியலும் அவர்களுடைய கூச்சா தூக்குறவர்களுக்கு பதவிகளும் கொடுத்து கொண்டிருப்பதற்கு இந்த கட்சி தேவையில்லை என்ற எண்ணம் தற்போது மக்களுக்கு வந்திருக்கிறது. எங்களுடைய மக்கள் போரிடமெல்லாம் உங்களுக்கு வாக்கு கொடுக்க முடியும், நீங்கள் இருக்கிற கட்சியை விட்டு கலருங்கள். இதே கதையை எனக்கு 3 வருடமாக சொல்லி வருகிறார்கள். நாங்களும் பொறுமையாக இருந்து பார்த்தோம். கடந்த தேர்தலிலும் இவர்களுடைய நடவடிக்கை அப்படி இருந்தது. இந்த வெட்டுக்குத்து செய்வதில் இவர்கள் மன்னர்கள், வெட்டுக்குத்து செய்பவர்கள் ஏமாற்றுவதிலும் விடிய வைத்துக்கொண்டு மற்ற கட்சியில் சைன் பண்ணக்கூடாது என்று ஏமாற்றுவதில் இவர்கள் கிங்காக இவர்கள் பேர் போனவர்கள். ஆகையினால் முதலாக எதிர்வருகிற தேர்தலிலே எங்களுடைய கல்முனை தொகுதி கோர்ட்டில் கேஸ் இருப்பதால் அது நடக்கவில்லை என்றால் மற்ற இடங்களில் முதலாக அம்பாறை மாவட்டத்தில் உள்ள முஸ்லீம் மக்கள் இருக்கிற பிரதேச சபைகள் எல்லா இடங்களிலும் நாங்களும் ஆட்களை போட்டுக்கொண்டு, அதே போல் திருகோணமலை, ரத்னபுரை என்னுடைய தலைவர் சுசாந்த புஞ்சினல் அவர்கள் அதை பார்த்து கொள்வார்கள். எதிர்வருகிற தேர்தலில் நாங்களும் போட்டியிடுவதற்கான முஸ்தீபை அதற்காகத்தான் நாங்கள் அவசரமாக 11 மாதமாக நாங்கள் பிளான் பண்ணி கொண்டு அதை செய்து வந்து அதுக்குரிய வேலைகளை செய்து கொண்டு உடனடியாக இந்த காரியாலயத்தை திறக்கலாம் என்று முடிவெடுத்து உங்களை இந்த இடத்தில் அழைத்திருக்கிறேன்.